எல்லாம் ரோஹித்துக்கு கிளாப் பண்ணுங்க. ரோஹித்துக்கு மற்ற பின்னாடி செஞ்சவங்களுக்கெல்லாம். கொல்லக்கூடாது, விலங்குகளாலையும் எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, என்னையே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த கஜமுகாசுரன் சிவபெருமான்கிட்ட என்ன பண்றாரு, ஒரு வரம் வாங்கிக்கிறாரு. சரியா? வரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மனுஷங்களை, தேவர்களை, விலங்குகளை எல்லாரையும் அந்த கஜமுகாசுரன் என்ன பண்றான், கொடுமைப்படுத்துறான். அவன் இஷ்டத்துக்கு இந்த நரகாசுரன் பண்றான் பத்தியா தீபாவளி பாட்டுல, அது மாதிரி அந்த கஜமுகாசுரன் எல்லாரையும் என்ன பண்றான், தொந்தரவு பண்றான், கொடுமைப்படுத்துறான். உடனே என்ன பண்றாங்க, இவர் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லா கடவுளும் பேசிக்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன ஆயிடுச்சான், ரொம்ப கோபமாயிடுச்சான். சரி, அவங்க போய் குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க போய் குளிக்கிறப்ப என்ன பண்றாங்க, அவங்க மஞ்சள் பூசி குளிப்பாங்கல்ல, அந்த இதுல என்ன பண்றாங்க, ஒரு உருவத்தை செய்யறாங்க. அது வந்து என்னவாயிடுச்சான், அதுதான் பிள்ளையர் விநாயகர் மாதிரி உருவம் வந்துருச்சு. சரியா? அங்க யாருமே இல்லாதனால என்ன பண்றாங்க, அந்த விநாயகரை காவலுக்கு வச்சுட்டு அவங்க போய் எடுக்கிறாங்க. யார் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. உடனே சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, பார்வதி பாக்குறதுக்காக உள்ள வர்றாரு. அந்த குழந்தை இருக்காங்கல்ல, அந்த பார்வதி உருவாக்குனாங்கல்ல, அவங்களோட குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுது, உள்ள போக கூடாதுன்னு சொல்லுது. அது வந்து சிவபெருமானுக்கு யாருன்னு தெரியாதுன்னா அவரு அவங்க அம்மா தானே உருவாக்குனாங்க. உடனே என்ன பண்ணாரு, என் மனைவி பாக்குறதுக்கு நீ ஏன் தடுக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணிடுறாரு, கழுத்தை வெட்டிடுறாரு. உடனே பார்வதிக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வருது. உடனே அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே எல்லா தேவர்களும் போறாங்க. போறப்ப அவங்க முன்னாடி நிக்கிறது யானை தான் நிக்குது. உடனே என்ன பண்றாங்க, அந்த யானையோட தலையை வெட்டிட்டு வந்து இந்த குழந்தைக்கு வச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த விநாயகருக்கு எப்படி இருக்கு முகம், யானையோட முகம் மாதிரி இருக்குது. அவங்க தான் யாரு, விநாயகர். சொன்ன என்ன பண்றாரு, இவர் முகம் எப்படி இருக்கு, அனுப்பு விலங்கு பாத்தீங்களா, உடம்பு எப்படி இருக்கு, மனிதன் அழிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. இவர் ஏன் சொல்ல முடியல, அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இன்னொரு வரம் வாங்கியிருக்கான்ல. உடனே எந்த ஆயுதத்தை போய் என்ன பண்ண முடியல, அவனை கொல்ல முடியல. உடனே அவருக்கு யானைக்கு என்ன இருக்கும், தந்தை இருக்குமா, அதுல அந்த வலது பக்க தந்தத்தை உடைச்சு என்ன பண்றான், அது விநாயகர் என்ன பண்றாரு, அந்த கஜமுகாசுரனை